நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 724வது வீடியோ. இந்த வீடியோவில் பண்ணி குருவாரம். ஸோ குருவாரத்துக்கு உண்டான சப்ஜெக்டை பேசலாம்னு எடுத்துருக்கேன். பட் ஒரு பிஃபோர் ஸ்டார்டிங் தட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. நிறைய பேர் இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி அக்ரி பண்ணுற மாதிரி பேசுகிறேன், டிஸ்அக்ரி பண்ணுறேன். அது நான் முன்னாடி சொல்கிறேன். ஐ வாஸ் வெரி கிளியர் மேபி தி ஏர்லியர் வீடியோ வேர்ன் வெரி கிளியர்லி ஸ்டேட்டட் தோஸ் ஹூ ஃபாலோ மீ தே கேன் டூ திஸ். மிச்சத்தை பண்ண வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஆஷாட மாதம்ன்றது அபத்தம் சொன்னேன். அபத்தம் சொல்லக்கூடாதுன்னு ஒத்து போட்டுருந்தேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, அபத்தம் தான் அது. அப்போ ஆஷாட மாதம் சொல்லக்கூடாது. இப்போ நடக்குது ஆனி மாதம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதமாக பிறக்கிறது. ஸோ அடுத்த அமாவாசை ஒரு மாதம் இருக்குது. ஸோ அந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு அதற்கு முன்னாடி எப்படி சொல்லுவேன் நான் கேட்டேன். ஸோ சாந்திரமானம் சௌரமானம் சொல்கிறா. ரெண்டு பக்கம் அவ்வளோ சொல்கிறா இல்லையே. இந்த சாந்திரமானத்தை ஃபாலோ பண்ணுறவா சந்திரனுடைய பேஸ் பண்ணி கிடக்குது. அது 1 மந்த் அட்வான்ஸு. கர்நாடகா ஆந்திர பிரதேஷில் வரும் அது. ஸோ அதனால் நான் தமிழ்நாட்டில் வசித்து காலதேச வர்த்தமானத்தை ஃபாலோ பண்ணுறவ இதை தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அதுதான் உசிதமானது. ஸோ இதை சொல்லி இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். இந்த குருவாரத்தில் பேசக்கூடிய சப்ஜெக்டு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ இந்த குருவை சொல்லும்போது ஆதிசங்கர பகவத்பாதம் தான் எல்லாருக்கும் குரு. சைவாக இருக்கணும், வைஷ்ணவாளாக இருக்கட்டும், சாக்தாளாக இருக்கணும், கானாபத்தியத்தை உபாசிக்கிறவராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் சண்மத ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த ஆதிசங்கர் தான் எல்லாருக்கும் குரு. அவர் தான். ஸோ அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இதில் முக்கியமான சொல்லக்கூடிய கருத்து நிறைய பேர் தெரியாது. இது நிறைய நூல்கள் பெரிய மகான்களால் ஏற்றப்பட்டது விஷயம் தெரியல. அப்பிரமேய மகாவித்யா சேகரார்த்தித மஸ்தகம் ரத்தாம் சதுர்புஜா மந்தே ஸ்ரீ வித்யா குரு பாதுகா அப்படிங்க. அப்பிரமேயா மகாவித்யா சேகராங்கித மஸ்தகம் ரத்தாம் சதுர்புஜா மந்தே ஸ்ரீ வித்யா குரு பாதுகான்னு சொல்லிருக்கு. இப்போ நான் வச்சுருக்க குரு பாதுகா இதுதான். மந்திரம் வேறு. இதில் ரூபமாக இந்த இதில் காமேஸ்வரி வச்சுக்கலாம். நம்ம குருமா ஆணோ பெண்ணோ யாரும் அவளை வச்சு யார் வேணால் இது படிக்கலாம், ஆவாகனம் படிக்கலாம். ஸோ இந்த மெயினாக அபிஷேக ஆராதனைலாம் இதுக்கு குரு பூர்ணிமா நடக்கும். மிச்ச நாளில் வியாழக்கிழமையில் இதுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் இதுக்கு. ஸோ இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறது. எங்கள் குருமாத்தா இருக்கும்போது தங்கத்திலேயே 2 பாதுகா பண்ணி இந்த வலது காலில் வெள்ளைக்கல்லும் வைரமும் இதில் சிகப்புகள் பதிச்சு மாணிக்கம் பதிஞ்சு அவள் குருக்கு சப்மிட் பண்ணான். அதுக்கு பாலானது எங்கள் பரமகுருக்கு. சம்பகாம்பானது என்னோடய ஸ்ரீ குரு சோகுரு. அவளுடைய குரு பாலானந்தநாதர் பரமகுரு, சிதானந்தநாதர் பரமேஷ்டி குரு, குகானந்தநாதர் பராபர குரு. முன்னொரு காலத்தில் பிரம்மானந்தநாதரோடு இருந்தார். பிரம்மானந்தகிரின்னு அவர் பேர். அவரோட காலம் சொல்ல சரியாக தெரியல. 500 1000 வருஷம் இருக்கும். ஸோ இந்த பிரம்மானந்தகிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அது கிருஷ்ணமார்ட்ட பேஷண்ட் இருக்கும்போது அதனுடைய தெலுங்கா மொழிபெயர்ப்பு இப்போ கிடைச்சிது. 60 வாங்கி அமிஷாவுக்கு சொன்னான். அது பேர் சாக்தானந்த தரங்கணி பேர். இந்த புத்தகத்தின் பேர் சாக்தானந்த தரங்கணி. அது ஒரிஜினல் இட் வாஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். அதில் தெலுங்கு மொழிபெயர்ப்பு வந்தாச்சு. ஸோ அதில் தான் இது சொல்லியிருக்கு. த சுப்பீரியர் க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் த ஸ்ரீவித்யா மந்த்ராஸ் இஸ் குரு பாதுகா. குரு பாதுகான்னு மந்திரம் நம்ம இதில் போட்டிருக்கோம், வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னை யார் குருவாக வச்சுட்டுருக்காளோ அவள்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணணும்.
குரு பாதுகா மந்திரம் சொல்லாமல் அது குளிக்கணும் கூட அவசியம் இல்லை. காத்தால் எழுந்து இந்த மில்கி முத்திரை தலையில் வச்சுட்டு அவள் சொல்லலாம். ஸோ ஒரு தடவை தான் அது. ஸோ நித்தியப்படி ஸ்ரீவித்யாவை கடைப்பிடிக்கிறவ இந்த குரு பாதுகா மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லு, கம்பல்சரி அது. ஏன்னா 4 வேதங்களுக்கு மேற்பட்டது தான் இந்த குரு பாதுகான்றது. இந்த குருஸ், இந்த குருன்ற இந்த 2 எழுத்து 4 வேதங்களுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ எம் நாட் ரெஃபரிங் டு மீ. எந்த குருமாதர் யாரை எடுத்துகிட்டு பண்ணுறாலும் சரி, 4 வேதங்களுடைய உயர்வானது குரு. ஸ்ரீ குருவினுடைய வார்த்தைகள்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் மந்திர சொற்கள் சொல்லிருக்கு வார்த்தைகள்லாம். ஸோ இந்த சாக்தானந்த தரங்கணியில் முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஸ்ரீவித்யா ஆபாசங்களுக்கு இந்த 4 நவராத்திரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, 6 நவராத்திரி, ஒவ்வொரு ருதுக்குலேயும் ஒரு நவராத்திரி வருது. வன்னி நவராத்திரியும் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆல்ரெடி 4 சொல்கிறோம். இந்த வன்னி நவராத்திரி 5, 1 நவராத்திரி இருக்குது, 6 நவராத்திரி சொல்கிறான். ஆனால் இது சாக்தானந்த தரங்கணியில் பிரம்மானந்தகிரி என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் பிரம்மானந்தநாதர், அவருக்கு வந்து தீஷாராமா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு மாதமும் 12 மாதங்களும் நீங்கள் சாந்திரமான ஃபாலோ பண்ணுங்க, சௌரமான வாரம் இது கூட ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்த வரக்கூடிய 9 நாட்களும் நவராத்திரின்றார் அவர். ஸோ அம்பாளுக்கு எந்த அம்பாள் உபாசித்தாலும் சரி, அம்பாளுக்கு மெயினாக வந்து பூஜையெல்லாம் பண்ணணும் இந்த 9 நாட்கள். எவ்வரி மந்த் இன் a year after the அமாவாசை 9 days இஸ் கால்ட் அஸ் சாக்த நவராத்திரி. இதில் வந்து சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து அத்தாரிட்டி இருந்தது அவர் தான், யார், பிரம்மானந்தநாதர் எழுதின சாக்தானந்த தரங்கணி அந்த நூல் தான் வந்து அத்தாரிட்டி. அதை படிக்காத இருக்கலாம், ட்ரை பண்ணி வாங்கி பாருங்க. அது சான்ஸ்கிரிட் தான் ஒரிஜினல் இருக்குது, தெலுங்கில் இருக்குன்றா. ஸோ சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா அதை வாங்கி படிக்கலாம். அதை ஸோ அது அந்த புக்கு கிடைக்கிறது கொஞ்சம் துர்லபமாக இருக்குதுன்னு சொல்லப்படுறது. நீங்கள் எதாவது சர்ச் பண்ணணும் அதை. ஓகே, இன்னைக்கு காத்தால் தான் மெசேஜே தெரிஞ்சது எனக்கு. ஹேவிங் நோன் இம்மீடியட்லி வாண்ட் டு பாஸ் இட் ஆன் டு தஸ். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய 9 நாட்கள் நவமி வரைக்கும் அது வந்து நவராத்திரி. ஸோ அது மாதிரி பண்ணும்போது யூ வில் கவர் ஆல் தி தேவதாஸ். ஸோ தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறார். அடுத்ததாக திதி நித்யா ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். திதி நித்யா பற்றி ஒரு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிடுது இன்றைக்கி. ஏன்னா கிருஷ்ணகுமாரோட ரெக்வஸ்ட் அது, சொல்லுங்கள் சார் நான் வந்து பல தடவை ஒரு 10-15 தடவையாக போயிருப்பேன். நான் கண்டிகைன்னு ஒரு ஊர் இருக்குது உரகடம் பக்கத்தில். அதாவது தாம்பரத்துலேருந்து இதுக்கு போகும்போது டுவர்ட்ஸ் படப்பை போகும்போது வரும் அது அந்த கண்டிகை. அந்த கண்டிகை படப்பையெல்லாம் தாண்டி இந்த படப்பையில் ஜெயதுர்கா பீடம் இருக்குது. அப்புறமா வந்து கண்டிகை, அதுபடி காஞ்சிபுரம் போகிறது அந்த ரோடு. ஸோ அந்த கண்டிகையிலேருந்து எழுச்சூர் கொஞ்சம் பக்கத்தில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் அது. அங்கே வந்து இவர் முருகபூஷணம் இந்த பெரிய மகானந்தர் தாடியெல்லாம் வச்சுட்டு சாமியார் இருப்பார். அவர் விஸ்வகர்மா வகுப்பினர். அவர் வந்து காஞ்சி மடத்தில் காஞ்சி பெரியவா இருக்கும்போது இது காசியிலேருந்து ஒரு முஸ்லீம் வந்து மகாமேரு தங்கத்துலலாம் பண்ணி கொடுப்பாரு அவருக்கு. சில பேருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி பெரியவா சொல்லி அனுப்ப இங்கே மடத்துக்கு வந்து அதை பார்த்து செக் பண்ணி பூஜை பண்ணி அனுப்புவாராம். ஸோ பெரிய கோடீஸ்வராபாலாம் கேட்பா போல இருக்கு. அந்த மாதிரி படம் இறந்து படுறாரு. அப்புறம் யாருமே பண்ணுறதுக்கு இல்லை. இந்த மகாமீரை பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய துள்ளமாக ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் அந்த மாதிரி மகாமீரை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் நிறையா பேருக்கு ஜாகையை கும்பகோணத்தில் இங்கே மாற்றின்னு வந்து மெட்ராஸில் லாயிஸ் ரோடில் இருந்தார் அவர் மனைவியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா தான் வந்து எம்கே தியாகராஜ பாகவதருடைய தங்க. ஸோ எம்கே தியாகராஜ பாகவதருடைய கடைசியில் மீந்து போன ப்ராப்பர்ட்டிஸு கண்டிகையில் இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த மகாமேரு தியான நிலையம் அமைஞ்சுது. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அந்த அம்மா இட்லிலாம் வந்து போட்டிருக்காங்க எனக்கு ஒரு சமயம் நான் போயிருக்கும்போது. நான் கொஞ்சம் இட்லி எடுத்து போயிருந்தேன். அந்த அம்மா வந்து நானும் இட்லி தான்ப்பா பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி அப்பாத்தில் வாடகைலாம் போட்டு எங்களுக்கெல்லாம் பரிமாறினா ஒரு 10-20 பேர் போயிருந்தோம் நாங்கள். இது நடந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்களேன். இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டு, அந்த முருகபூஷணை பற்றி சொல்கிறேன்.
முருகபூஷன் அவர் வந்து விஸ்வகர்மா வகுப்பினராக இருந்தாலும் மகாபெரியவருக்கு ரொம்ப வேண்டி வரவர். அவர் வந்து நிறையா மேடு பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது ஏன் மேருக்கு ஒரு கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் மகாபெரிவா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. மேருக்கு கோவில் கட்டி சுற்றி எல்லாமே நித்தியா எந்திரங்களை எல்லாமே எந்திரம் தாங்க, இந்த பக்கம் ரூபமே கிடையாது. அந்த கண்டிகையில் கட்டியிருக்கா. அந்த முருகபூஷணத்தினுடைய பெருமையை பறைச்சாட்டுறதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ட் சொல்கிறேன். இது புஸ்தகத்திலே வந்தது, பக்தியிலே அதில் வந்தது. அந்த காலத்தில் இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. செலாம் மேரிஸில் ஒரு பொண்ணு, அந்த பெண் படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஆற்றுக்கு வரல. 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின். அப்பா அம்மா பதறி போயிடா, வயசானவன், குழந்தை ஆஃபீஸ் காலேஜில் வரவே இல்லையேன்னு பார்க்கும்போது அவள் வந்து போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண அசிங்கமாயிடும், ஆற்றுக்கு சொல்லிட்டு பையன். ஸோ ஒரு இதாச்சு, ராத்திரி ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, வரவே இல்லை. மெசேஜும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்கெல்லாம் போய் பார்க்குறேன், நோ மெசேஜ். அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்களும் கிடையாது, நல்ல பொண்ணவோ. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சு. அப்போ முருகபூஷனை பற்றி யார் கேள்விப்பட்டு அவள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறா. நீங்கள் இப்படி தான் சாமி, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு கேட்கும்போது அவர் தியானம் பண்ணிட்டு என்ன சொல்கிறார், உங்கள் பொண்ணை யாராவது கடத்தின்னு போயிருக்கா, சரி நீங்கள் உடனடியாக செய்யுங்க, ஏர்போர்ட் போயிடுங்க. ஏர்போர்ட்லேருந்து இன்றைக்கி காலையில் துபாய்க்கு போகிற ஃப்ளைட்டில் அவளை கடத்தின்னு போகிறான், அதை நிறுத்துங்கன்ற. அப்படியா முன்னாடி இவன் வந்து போகிறாங்க. ஏர்போர்ட் போய் பார்த்தா அந்த பிள்ளைங்க அப்போ தான் கிளம்ப போகிறது, துபாய்க்கு கிளம்பிடுது, வேலை போயிடுது, டேக் ஆஃப் ஆகிடுது. அந்த மாமா திட்டுறார் மாமியை பார்த்து, ஏண்டி அந்த கழவன் சொன்னதை வச்சு நம்பின்னு வந்து நீ. அந்த மாமி அவர் ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்தா, அந்த ஸ்லோகத்தையே படிச்சுட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் என்னாச்சுன்னா, போன ஃப்ளைட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லி வருது. என்ன கேட்டால் எந்திர கோளாறுனால ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ உடனடியாக வந்து இந்த ரிப்போர்ட் போலீஸ் அங்கே போய் தான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. அவள் போய் அந்த ஃப்ளைட் உள்ள போய் அந்த பொண்ணையும் ஒன்று ஆக்ஷன் அந்த அவனையும் பிடிச்சிட்டா. அவன் ஒரு முஸ்லீம், கடத்தின் போய் விற்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கான். இந்த பொண்ணை மெஸ்மரைஸ் பண்ணியிருக்கான். காலேஜுக்கு வாசலில் நின்றுட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்துருக்கா அவள். ஸோ இந்த மாதிரி ஆகிடுது அவளுக்கு. ஸோ ஷி ஹஸ் பீன் சேவ்டு. ஸோ இங்கே திருப்பியும் வரா. முருகபூஷணத்தில் வந்து அவர் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து சம்பாவனை பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது எப்படி மாமா சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது அவர் சொல்கிறார், இன்றைக்கி நித்யா சிவதூதி, சிவனோட தூத்தியாக போகிறா. இந்த சிவதூத்தியோட நித்யா இன்னைக்கு நித்யாவோ அவள் தான் போய் எந்த இடத்துல கோளாறு பண்ணா, அதனால தான் உன் பொண்ணு ரிட்டர்ன் ஆனான்னு. அது எப்பேற்பட்ட பராக்கிரமம் செயலாக பண்ணியிருக்கா சிவதூதி. நம்ம கண்ணுக்கு தெரியல, பொம்மை கிம்மைன்னு சொல்லக்கூடாது, நல்லா ஞாபகம். எல்லாத்துக்கும் பவர் உண்டு. திதிநித்யால ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபம், லலிதா பரமேஸ்வரி ஸ்வரூபம் ஊர்த்தியம், ஈக்குவலண்ட் பவர்ஸ். ஸோ அவள் தான் கொண்டு வந்தா சேர்த்தான்றார். இது மெட்ராஸில் சத்தியமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. இதுலேயே வந்தது, பக்தி புக்குலேயோ இதுலேயே வந்தது, படிச்சிருக்கேன். ஆகையினால திதிநித்யா பற்றி கிருஷ்ணகுமார் சொன்னது முன்னாடி பேசியிருக்க திதிநித்யா பற்றி இதை பற்றி பேசியிருக்கலாம், ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் வந்து அவாவா காயத்ரி தெரிஞ்சுங்க. அதாவது காமேஸ்வரி பகமால் நித்தியக்கின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜயேஸ்வரி சிவதூதி துரித குலசுந்தரி நித்யா நீலபதாக்க விஜயா சர்வமங்களா ஜுவாலாமானி சித்ர அப்படின்னு வருது. பரமேஸ்வரி நடு சென்டராக இருக்கவா. இந்த முக்கோணத்தில் 15 பேர் இருக்கா, 5 பேர். ஸோ கம்மிங் டு திஸ், காமேஸ்வரி அமாவாசை தேவதை, நித்யா அமாவாசை காமேஸ்வரி சுக்ல பிரதமை. இன்றைக்கி காமேஸ்வரி தான். அது மாதிரி சித்ரா வந்து பௌர்ணமிக்கு, கிருஷ்ணபட்ச பிரதமைக்கு சித்ரா. அது 2 1 15. 8வது துரிதா, 8வது தேவதை. இப்படி வந்தாலும் சரி அப்படி வந்தாலும் சரி துரிதா தான் அஷ்டமிக்கு. ஸோ அவள் வந்து கிருஷ்ணரோட ஸ்வரூபம் அவள் துரிதா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவள் எந்த திதியில் பிறந்தான்னு தெரிஞ்சு திதிநித்யா காயத்ரி சொல்லுங்க, தினம் சொல்லுங்க. அது அவள் இந்த திதியில் பிறந்து பார்த்துட்டு. சரி, இது மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சமாக தெரியணும். ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் என்ன, துரிதா. எப்படி இருந்தாலும் அதுதான், கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சுக்லபட்சமாக இருந்தாலும் சரி. இது தெரிஞ்சு திதிநித்யா காயத்ரியே சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா சொல்லுங்க, நான் பார்த்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அவளுக்கு. இது சொல்லி இந்த
குருபாதுகையை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இந்த சாக்தானந்த தரங்கணியை பார்த்து அதில் என்னென்ன நிறைய விஷயங்கள் போட்டுக்கலாம். அதில் அது இப்போ தான் புக்கு வந்துருக்கு சார், நான் படித்து நான் சொல்கிறேன்ருக்கான். நானும் தமிழாக்கம் தான் பார்க்க போகிறேன், பார்க்கலாம். சரி, இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது பாபா புத்தி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதை காலதேசபத்தமான ஒரு கணக்கு இருக்குது. நம்ம எந்த தேசத்தில் வசிக்கிறோமோ அதுதான் கணக்கு எடுத்துக்கணும். சரி, நம்ம ஆந்திராலேயே கர்நாடகாலேயே ஃபாலோ பண்ணுறது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.